அனைவருக்கும் வணக்கம். நில்லுங்க, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா அடுத்த 2 நிமிஷம் நான் பேச போகிறது உங்களை பற்றி தான் இருக்கலாம். நீங்கள் இப்போ இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். சில நாட்களாக தூக்கம் சரியாக வரல, சாப்பாடு தொண்டைக்குள் இறங்கலை, வெளியில் எல்லார்கிட்டையும் சிரிக்கிறீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே மட்டும் யாருக்கும் தெரியாத ஒரு போர் நடந்துக்கிட்டே இருக்குது. நான் தப்பாக சொல்கிறேனோ? உங்கள் வீட்டில் சின்ன சின்ன விஷயத்துக்கே பெரிய சண்டை வருதா? நீங்கள் பேசினா தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, அமைதியாக இருந்தால் தப்பாக நினைக்கிறாங்க, உங்களுக்காக யாருமே இல்லைன்னு சில நேரம் அழுதுகிட்டு தூங்கியிருக்கீங்களா? உங்கள் மொபைலில் ஒரு குறிப்பிட்ட நபருடைய மெசேஜுக்காக பல மணி நேரம் காத்திருக்கீங்களா? அவர் ஆன்லைனில் வந்தார், ஆனால் உங்களுக்கு மட்டும் ரிப்ளை வரல. அந்த ஒரு நிமிஷத்தில் உங்கள் மனசு எவ்வளோ உடைஞ்சிருக்கும் யாருக்கும் தெரியாது. வீட்டில் இருக்கிறவங்க என்னடா உனக்கு பிரச்சனைன்னு கேட்டாலும் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போய் கதவை பூட்டிட்டு அமைதியாக அழுத நாட்கள் இருக்கா? கடன், வேலை, குடும்பம், பொறுப்பு, காதல், நம்பிக்கை, துரோகம், இதில் ஏதாவது ஒன்று உங்கள் மனசை தினமும் சாப்பிட்டுட்டு இருக்குதா? ஒரு விஷயம் தெரியுமா? பல நேரம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பெரிய காயம் வெளியில் தெரியாது, அது மனசுக்குள்ளே தான் இருக்கும். அந்த வலியை உண்மையாக புரிஞ்சுக்கிறவங்க ரொம்ப குறைவு. ஆனால் நீங்கள் உடைஞ்சு போகக்கூடாது. இப்போது நீங்கள் நினைக்கிற அளவுக்கு உங்கள் கதை முடியல. இது ஒரு கஷ்டமான அத்தியாயம் மட்டும். இந்த வீடியோவை நீங்கள் இங்கே வர பார்த்தீங்கன்னா உங்கள் மனசு ஏதோ ஒரு பாரத்தை சுமந்துக்கிட்டே இருக்குது. அதை தனியாக சுமக்காதீங்க, நம்பிக்கையை மட்டும் விடாதீங்க. விஷ்ணுமாயா உங்களுடன் இருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு முன்னேறுங்கள். ஒரு நாள் இதே கண்ணீர் உங்கள் பலமாக மாறும், இதே வழி உங்கள் வெற்றிக்கான கதையாக மாறும். இந்த வார்த்தைகள் உங்கள் மனசை தொட்டிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். இன்று பலர் தங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளுடன் என்னை நம்பி வந்தார்கள். அவர்களால் முடியாது என்று நினைத்த பல விஷயங்களில் இறைவன் அருளாலும் விஷ்ணுமாயாவின் ஆசீர்வாதத்தாலும் அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல்கள் கிடைத்தது. இன்று அவர்கள் மனநிம்மதியுடனும் மகிழ்ச்சியுடனும் தங்களுடைய வாழ்க்கையை முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று மனதார பிரார்த்திக்கிறேன். இறைவன் அருளும் விஷ்ணுமாயாவின் ஆசீர்வாதமும் எப்போதும் உங்களுடன் இருந்து உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி, மகிழ்ச்சி, முன்னேற்றம் மற்றும் நல்ல வழியை வழிகாட்டட்டும். ஓம் ஸ்ரீ விஷ்ணுமாய நமோ. தேங்க்யூ.